வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசியலமைப்பு சாசனத்தை விட மனுஸ்மிருதியே பாஜக அரசுக்கு முக்கியமாக உள்ளது என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடல். தொகுதி மறுவரையறை மசோதாவை தோற்கடிப்போம் என திட்டவட்டம். தொகுதி மறுவரையறை மூலம் தென் மாநிலங்களை அதிகாரமற்றதாக மாற்ற பாஜக அரசு முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரை போன்று அனைத்து மாநிலங்களையும் மாற்ற பாஜக அரசு நினைப்பதாக பேச்சு. பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்களின் அதிகாரத்தை பறிப்பதே புதிய மசோதாவின் நோக்கம் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தலித் மற்றும் ஓபிசி மக்களை இந்துக்கள் என பாஜக அழைத்தாலும் அவர்களுக்கு அதிகாரம் தருவதில்லை என சாடல். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு ஆதரவு வழங்க தயார். ஆனால் இடஒதுக்கீடு என்ற பெயரில் தொகுதி மறுவரையறையை கொண்டு வருகிறது பாஜக அரசு என ராகுல் குற்றச்சாட்டு. மாயாஜாலம் போன்று ஒன்றின் மீது ஒன்று மறைக்கப்பட்டு பாஜகவிற்கு தேவையான மசோதாவாக கொண்டுவரப்பட்டிருப்பதாக சாடல். ஆபரேஷன் சிந்தூர் போன்ற வித்தைகளை நிகழ்த்திய மாயாஜாலக்காரர் தற்போது சிக்கிக் கொண்டார் என பிரதமரை விமர்சித்தார் ராகுல் காந்தி. பாஜக எம்பிக்கள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் கடும் கண்டனம். மக்களவையில் அமளி. மக்களவை விதிகளுக்கு உட்பட்டு ராகுல் காந்தி பேச வேண்டும். அவை மாண்பை ராகுல் காந்தி அவமதிப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. பிரதமர் பற்றி ராகுல் காந்தி பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என சபாநாயகரிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வேண்டுகோள். கோடிக்கணக்கான மக்களின் வாக்குகளை பெற்று பிரதமரானவரை அவமதிக்கும் வகையில் பேசியதற்காக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் பேச்சு. பாஜக குழப்பத்தில் உள்ளது. பாஜகவின் பிரச்சனையே தாங்கள்தான் மொத்த இந்தியா என்று நினைப்பது என ராகுல் காந்தி விளாசல். பாஜக மட்டுமே இந்தியா அல்ல, இந்தியாவின் இராணுவமும் அல்ல, வெறும் அரசியல் கட்சி. இந்தியாவின் மக்கள் வேறு, பாஜக வேறு எனவும் பேச்சு. தெருக்களில் பேசுவோர் போல மக்களவையில் பேசக்கூடாது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா எச்சரிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள். தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் முன்னிலையில் இணைந்த நிலையில் தேர்தலில் இபிஎஸ்ஐ முதல்வர் ஆக்குவோம் என உறுதிமொழி. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக முதலமைச்சரின் செயலாளர் உமாநாத் மீது தொடரப்பட்ட வழக்கு. மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லை என தேர்தல் ஆணையம் விளக்கமளித்த நிலையில் வரக்கூடிய 20ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. விஜய் பிரச்சாரத்திற்கு சென்றால் திருட்டு உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். காவல்துறையை குறை சொல்லக்கூடாது என நடிகர் கூல் சுரேஷ் கருத்து. விஜய் பிரச்சாரத்தில் தங்கச்சங்கிலி திருடப்பட்ட நிலையில் ஓம் சக்தி பராசக்தி எவண்டா திருட்டு சக்தி என கிண்டலடித்த கூல் சுரேஷ். யாரோ ஒரு திருட்டு பையன் ஓம் சக்தி பராசக்தி எவண்டா அந்த திருட்டு சக்தி, எவனோ ஒருத்தன் அந்த நகையை திருடிட்டு இருக்கான் 6 சவரத்தை. அந்த 6 சவரனோட விலை என்ன? குறைந்தபட்சம் 7 லட்சத்துக்கு மேலே வரும். அந்த நகையை திருடிட்டு இருக்கான். அந்த அம்மா கதறுது. இங்கே நான் வரும்போது கூட இங்கே பாருங்க, செயின் எடுத்து உள்ளே போட்டு வந்துட்டேன். ஏன் நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம தான் பார்த்துக்கணும். தாவேகா பிரச்சாரத்தில் பெண்களை முகம் சுளிக்கும் வகையில் சர்ச்சை கருத்து தெரிவித்த நாஞ்சில் சம்பத். முதல் இரவுக்கும் முன் அனுபவம் தேவையில்லை, முதலமைச்சர் ஆவதற்கு முன் அனுபவம் தேவையில்லை என கூறியதால் பிரச்சார களத்தில் சலசலப்பு.
பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா மீது மக்களவையில் விவாதம் நடக்கும்போதே அரசிதழில் வெளியிடப்பட்டது ஏன்? மக்களவையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி சரமாரி கேள்வி. The government has passed the bill, notified it. And what is the point? Last night at nearly at around 10 o'clock. And what is the point in the discussion over here after you've notified it? Yes. This is what we want a clarification on that. தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தம் கூட்டாட்சியை சிதைக்கும் என திமுக எம்பி கனிமொழி கண்டனம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வதை ஏற்க முடியாது என ஆவேசம். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது காலத்தின் கட்டாயம். தோல்வி பயத்தால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏதேதோ பேசி வருவதாகவும் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். அந்த வளரக்கூடிய மாநிலங்களுக்கும் பெண்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டியது நம்முடைய காலத்தின் கட்டாயம் அவசியம். அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த மாநிலங்களில் இந்த எண்ணிக்கை கூட்டப்படுகிறது. எல்லா மாநிலங்களும் சீராக கூட்டப்படுகிறது. நாங்கள் டெல்லிக்கு எதிராக போராடுவோம், எங்களுடைய பழைய சுயரூபத்தை காட்ட முடியும். இது ஒரு ஏமாற்று வேலையை இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. எங்களின் எதிர்ப்பை மீறி தொகுதி மறுவரையறை சட்டத்தை நிறைவேற்றினால் தமிழ்நாட்டின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மத்திய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. மாநில உரிமைகளை காப்பாற்றுவோம் என சொல்லிக்கொண்டே அதனை சில்லு சில்லாக நொறுக்குகிறது மத்திய அரசு. தொகுதி மறுவரையறையை முழுவதும் நிராகரிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். தொகுதி மறுவரையறை எனும் சதி திட்டத்தால் நம்மை அரசியல் வலிமையற்றவர்களாக முனைவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சில அடிமைகள் தங்கள் சுயநலத்திற்காக தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையே RSS எஜமானர்களின் காலடியில் அடகு வைப்பதாகவும் சாடல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குழந்தைகள் முதல் பெண்கள் மூதாட்டிகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என சங்ககிரி தேர்தல் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இதற்கு காரணம் இன்றைக்கு நம்முடைய காவல்துறை செயலிழந்து இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்றக்கூடிய அரசாங்கம் சரியான முறையை செயல்படாத காரணத்தினாலே, திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே, பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினாலே இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டிமா கூட பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் டெல்லி அணியை ஓட ஓட விரட்டி தமிழ்நாடு அணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். பாஜகவின் முரட்டு அடிமை EPS எனவும் காங்கேயத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. அரசியல்ல ஒரு மொரட்டு பக்தர் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சது. இதைத்தான் சொன்னேன். இதை சொன்னதுக்கு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாது தான், இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். தொகுதி மறுவரையறை மசோதாவை எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பது அறியாமையா அச்சமா? காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. மத்திய நிதி அமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டிற்கு ப. சிதம்பரம் செய்தது என்ன? முதலமைச்சருக்கு வக்காலத்து வாங்கி பேசினால் வாங்கி கட்டிக் கொள்வீர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. ஜெயலலிதா மறைவுக்கு பின் நான் தான் முதலமைச்சர் ஆகி இருக்க வேண்டும் என தாவேகாவின் கோபி தொகுதி வேட்பாளர் செங்கோட்டையன் கருத்து.
இரவு வரையிலும் நான் தான் என இருந்தது. ஆனால் காலையில் சசிகலா முடிவால் மாறிப்போய் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதாகவும் பேச்சு. புரட்சி தலை அம்மாவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருக்கணும், ஏமாந்து விட்டுட்டேன். ராத்திரி வரைக்கும் நான் தான், காத்தாலதான் மாறி போச்சு. ஏன்னா பொட்டி அத்தால கையில் ரெண்டு பொட்டி இல்லை. தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தவுடன் கல்வி உலகு தரத்திற்கு உயர்த்தப்படும். தனியார் மருத்துவமனையில் கிடைக்கும் சிகிச்சையின் தரம் அரசு மருத்துவமனையிலும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சீமான் உறுதி. பாஜகவினர் வீடு வீடாக சென்று 10,000 ரூபாய் மாதிரி காசோலை வழங்க வாக்காளர் அட்டை எண் சேகரித்து வருவதாக திமுக குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் பாஜகவின் பி டீமாக இந்தியா முழுவதும் செயல்படுகிறது என ஆர்.எஸ். பாரதி காட்டம். 10,000 ரூபாய் செக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பிட் போட்டு அதிமுக கொடுக்குறாங்க. இதையும் ஜனங்களை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆக இது போன்ற முறைகேடுகளை பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் ஆரம்பித்து விட்டார்கள். அதிமுகவினரும் அதை சென்னை தமிழ்நாடு புறம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்திருக்கிறோம்.